ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காக்க வேண்டும் என்கிற கடமை உள்ளது. அந்த கடமையை பலரும் நிறைவேற்றியும் வருகிறீர்கள். கோவில்களிலே கைங்கரியம் செய்வதோ, அருளி செயல் சேவிப்பதோ, இல்லை ஷரீர கைங்கரியங்களை செய்வதோ, திருமடைப்பள்ளி கைங்கரியங்களை செய்வதோ, அல்லது இயலாதவர்கள் நிறைய தனத்தை கொடுத்து இந்த கோவில்களில் உள்ள கைங்கரியங்கள் எல்லாம் செவ்வனே நடக்கும்படி நடத்தி வருவதோ, இது எல்லாரும் பலரும் செய்து வருகிறீர்கள். அப்படி செய்யக்கூடிய உங்களால் தான் இந்த சம்பிரதாயமே நிலை நிற்கிறது. 1000 வருட காலமாக எம்பெருமானார் ஸ்தாபித்த பிறகு. சம்பிரதாயம் என்றால் என்ன? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு நாம் சொல்கிறோம். எம்பெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாள் பேரிட்டார் இந்த சம்பிரதாயத்திற்கு. இந்த சம்பிரதாயம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோமாகில், பெரியோர்களாலே நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ பெரிய பெருமாள் தொடங்கி அவிச்சின்னமாக இந்த குரு பரம்பரை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பெரிய பெருமாள், பெரிய விராட்டியார், சேனை முதலியார், நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி என்று எம்பெருமானார் அளவும் வந்து, எம்பெருமானாரிடமிருந்து மணவாள மாமுனிகள் வரை வந்து, அதற்கு மேலே அவரவர்கள் ஆச்சாரியர்கள் மூலமாக இன்றளவும் நம் வரை வந்து சேர்ந்திருக்கிறது இந்த சம்பிரதாயம். இப்போ பெரியோர்கள், பெரிய பெருமாள் கொடுக்க ஆரம்பித்தது நம் வரை வந்திருக்கிறது. இதற்கு தான் சம்பிரதாயம்னு பேர். என்னது கொடுத்திருக்கிறார்கள்? ஞானத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ உயர்ந்த ஞானத்தை, சாஸ்திரங்கள் என்ன, அதற்கு மேலே சாஸ்திரங்களின் ரகசிய அர்த்தங்கள் என்ன, அருளி செயல்கள் என்ன, எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள். இப்படி இந்த சம்பிரதாயத்தை காக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்களை நாம் வளர்க்க வேண்டும்னு பார்க்கிறார்கள் பலரும். இல்லை பல பேர் வெறும்ன வளர்ப்பதற்கு உதவவில்லை ஆகிலும் வாயாலே பாராட்டலாமே, சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடியவர்களை பாராட்டலாம்னு பார்க்கிறார்கள். உண்மையில் சம்பிரதாயத்தை ரட்சிப்பதாக இது ஆகுமா? சம்பிரதாயத்தை ரட்சிப்பதுன்னா என்ன? எந்த ஒரு சம்பிரதாயமாக இருக்கட்டும், அதை காத்தல் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுதல். எந்த ஞானம் நமக்கு ஆச்சாரியன் மூலமாக கிடைத்ததோ அதை நாம் அனுஷ்டான பரியந்தமாக ஆக்க வேண்டும். இப்போ இந்த அனுஷ்டானத்தினாலே தான் நாம் அந்த சம்பிரதாயத்தை ரட்சித்தவர்களாக ஆகும். அதுதானே உண்மை. இப்போ ஒரு பெரிய மார்க்கம் இருக்கிறது, ராஜமார்க்கம். இந்த ராஜமார்க்கத்திலே நாம் போக வேண்டும். இந்த ராஜமார்க்கத்திலே போக வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்னா, ராஜமார்க்கத்தின் எல்லையிலே நின்று கொண்டு ராஜமார்க்கத்திலே போகிறவர்களை வாழ்த்தினால் மட்டும் போராது. நாம் என்ன பண்ண முடியும்? நம் காலாலே இந்த ராஜமார்க்கத்திலே காலடி எடுத்து வைத்து, முன்னோர்கள் எல்லாம் சென்ற இந்த ராஜமார்க்கத்திலே பெரிய திருவீதியிலே நாமும் நடக்க முடியும் அல்லவா? வெறும்னா ஒரு பெரிய மார்க்கம், ரோடு இருக்குன்னா அந்த ரோடின் ஓரத்தில் நின்றுண்டு உள்ளே போகிறவாளை மட்டும் வாழ்த்திகிட்டே இருந்தால் போராதே. ஒவ்வொருவரும் இந்த பாதையிலே இறங்கி நடக்க வேண்டும். இப்போ பூர்வர்கள் எந்த பாதையிலே சென்றார்களோ அந்த பாதையிலே நாம் ஒவ்வொருவரும் நடக்க, பயணிக்க தொடங்கினால்தான் இந்த சம்பிரதாயத்தை உண்மையாக நாம் காத்தவர்களாக ஆகும். இப்போ ஒவ்வொருவரும் சம்பிரதாயத்தை காக்க வேண்டும், காக்க வேண்டும்ங்கிற எண்ணம் கொண்ட அனைவரும் மனதிலே இதை நிறுத்தி கொள்ளுங்கள். பூர்வர்கள் பாதையிலே நாம் செல்ல வேண்டும். பூர்வாச்சாரியர்கள் எந்த ஒரு அனுஷ்டானத்தை பின்பற்றினார்களோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். இப்போ சம்பிரதாயத்தை காத்தல் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் என்பதை மனதிலே உறுதிப்பட நாம் எழுதி கொள்ள வேண்டும். சரி, பூர்வர்கள் பாதையிலே செல்ல வேண்டும்ங்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் பூர்வர்கள் எந்த வழியிலே போனார்கள்ங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி நமக்கு அது தெரிந்தால்தான் அந்த பாதையிலே நாமும் நடக்க முடியும். வழியே தெரியாமல் நாம் இலக்கை அடைய முடியாது. ஆக இந்த பூர்வர்கள் நடந்த பாதை என்ன? இந்த பூர்வர்கள் நடந்த பாதையின் அமைப்பு என்ன என்பதை நாம் ஒரு கண்ணாடியிலே ஒரு பொருளை பார்ப்பது போலே நமக்கு
காட்டி கொடுத்துள்ளனர் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இதற்கு தான் சதனுஷ்டான தர்ப்பணம் என்று பெயர். தர்ப்பணம் என்றால் கண்ணாடி. சதனுஷ்டான தர்ப்பணம். இப்போ பூர்வர்கள் எந்த பாதையிலே நடந்தார்களோ அந்த பாதை தான் சரி என்று நிரூபித்தல் மூலமாக அந்த பாதையிலே நம்மை நடக்க வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்துள்ளனர் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சதனுஷ்டான தர்ப்பணம் என்கிற கிரந்தம் மூலமாக. நாம் ஒரு பாதையிலே பயணிக்கிறோம் என்றால் அந்த பாதை தான் சரி அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே இப்போ நமக்கு கூகுள் மேப்ஸ் முதலான சாதனங்கள்லாம் இருக்குது. அந்த கூகுள் மேப்பில் என்ன காண்பிக்கிறது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும்னா பல வழிகளை காண்பிக்கிறது. இந்த வழி இவ்வளவு சுருக்க போயிடலாம், இந்த வழியில் போனால் இன்னும் தாமதமாக போகலாம், ஆனால் இந்த வழியில் போனால் நிறைய டிராஃபிக் இருக்குது, இந்த வழியில் டிராஃபிக் இல்லை, இந்த வழியில் டோல்ஸ் இருக்குது, இந்த வழியில் டோல்ஸ் இல்லை, மாதிரி எல்லாத்தையும் காண்பித்து கொடுக்கிறது அந்த கூகுள் மேப்ஸ். அந்த மாதிரி நமக்கு நம்முடைய பூர்வர்கள் சென்ற பாதை இதுதான் சரி, இந்த வழியில் போனால் மோட்சத்தை எளிமையாக அடையலாம், இந்த வழியிலே போனால்தான் மோட்சத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் செல்ல முடியும் என்று நம் பூர்வர்கள் போன பாதையை உறுதிப்பட அதுதான் சரி என்று காண்பிக்கக்கூடிய கிரந்தம் இந்த சதனுஷ்டான தர்ப்பணம். இந்த அற்புதமான கிரந்தத்தை நமக்காக தன்னுடைய பரம கிருபையாலே அருளி செய்தவர் சுத்தசத்துவ மன்னன் திருக்குலத்திலே உதித்தவராய் ஸ்ரீ உவே கோவில் கந்தாடை சுத்தசத்துவம் திருவாழி அண்ணன் சுவாமி. இந்த கிரந்தம் சம்ஸ்கிருதத்திலே அமைந்திருக்கிறபடியினாலே, பெரும்பாலும் சம்ஸ்கிருதம், கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் உண்டு, ஒரு மணிப்பிரவாளத்திலே அமைந்திருக்கிறபடியினாலே அனைவருக்கும் உபயோகமாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே இன்று முதல் இந்த கிரந்தத்திலே நம் முன்னோர்கள் எப்படி அனுஷ்டித்தார்கள், அது ஏன் சரி, அப்படித்தான் நாம் ஏன் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள கருத்துக்களை எல்லாம் எளிமையான முறையில் சின்ன சின்ன பகுதிகளாக நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த முன்னோர்கள் வாழ்ந்த வழியை அறிந்து கொண்டு பூர்வர்கள் பாதையிலே நாமும் சேர்ந்து பயணிப்போம் என்று மனதிலே உறுதி எடுத்து கொள்வோம். ஆகையால்தான் இந்த சீரீஸுக்கு பூர்வர்கள் பாதையில் என்றே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அஸ்மத் ஆச்சாரியரான மேல திருமாளிகை ஸ்ரீ உவே அம்மாள் விஷ்ணுசித்தாரிய சுவாமியினுடைய பரம கருணையினாலே அறிந்து கொண்ட அர்த்தங்களை எளிமையாக இதிலே அடியேன் முடிந்தவரை விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன். இந்த உபன்யாச தொடரானது அவிச்சின்னமாக தொடர்ந்து நடைபெற வேண்டும்னு எம்பெருமானாரிடமும் பிரார்த்தித்து கொண்டு மேலே நாம் தொடர்ந்து அனுபவிப்போம் என்று கூறி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.